அவ்வளோதானே. தொடர்ந்து டிஜிபி வந்து நியமிக்கிற நீங்களும் தொடர்ந்து இருக்கீங்க. இன்னொன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. நீங்க டிஜிபி நியமிக்கணும்னு கோர்ட் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு. பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது வேறு 3 பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் 3 பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசு அனுப்புறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை நியமிக்கணும். இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தாங்க. அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது. இதில் 3 பேர் பட்டியலில் இவர்கள் அனுப்பிய பட்டியலில் இருந்து தான் 3 பேர் தேர்ந்தெடுத்து மத்தியில் யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது. அதுலேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல. ஏன்னா அந்த 3 பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறாங்க.